முக்கிய செய்தி. ஆளுநர் அர்லேக்கருடனான விஜயின் சந்திப்பை மரியாதைக்குரிய முதலமைச்சருடன் ஆளுநருடன் சந்திப்பு என குறிப்பிட்டு ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பு வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். தாவேக தலைவர் விஜய் தற்போது வரை முதலமைச்சராக பதவியேற்காத நிலையில் தற்போது அவரை முதலமைச்சர் என குறிப்பிட்டு ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பு வெளியிட்டிருக்கிறது. தொடர்பான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரி தமிழ்நாடு ஆளுநரை ஆளுநர் மாளிகையில் சந்தித்திருந்தார். ஆளுநர் மாளிகையினுடைய அந்த சந்திப்பின் போது அரசியல் தரப்பிலிருந்து அதற்கான அந்த காட்சிகள் என்பது நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது. அந்த சந்திப்பு நிறைவடைந்த பிறகாக உடனடியாக லோக்பவன் என்கின்ற ஒரு குழுவில் செய்திக்குறிப்பு ஒன்று வெளியிடப்பட்டது. அது மக்கள் மாளிகையிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பான அந்த குழு இருக்கும். அந்த குழுவில் இருக்கக்கூடிய அந்த செய்திக்குறிப்பில் மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய் அவர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு ஆளுநர் அவர்களை மற்றும் விஜய் சந்தித்த அந்த நிகழ்வை முதலமைச்சரும் ஆளுநரும் சந்தித்துக் கொண்டார்கள் என்கின்ற வகையில் அந்த செய்திக்குறிப்பில் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக இதற்கு நாளைதான் அவர் முதலமைச்சராக பதவியேற்பதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எப்போது பதவியேற்கிறார் என்கின்ற ஒரு தகவல் எல்லாம் இன்னும் அதிகாரப்பூர்வமாக சொல்லவில்லை. இருந்தாலும் தற்போது விஜய் ஆளுநர் சந்திப்பை தற்போது மரியாதைக்குரிய முதல்வர் விஜய் தமிழ்நாடு ஆளுநர் அவர்களுடனான சந்திப்பு என்கின்ற வகையிலே ஆளுநர் மாளிகை தரப்பில் ஒரு செய்திக்குறிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களில் வெற்றி பெற்ற கட்சி என்ற அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இன்று தமிழ்நாடு ஆளுநரை ஆளுநர் மாளிகையில் சந்தித்தார். ஆட்சி அமைப்பதற்கான அந்த கோரிக்கையையும் அவர் விடுத்திருந்தார். அந்த உரிமையையும் அவர் முன்வைத்திருந்தார். அந்த நிகழ்வு என்பது நேரலையாக வழங்கப்பட்டது. தமிழ்நாடு அரசு இருக்கக்கூடிய ஏபிஆர் மூலமாக நேரலையாக வழங்கப்பட்டது. அதன் பிறகாக மக்கள் பவனிலிருந்து ஒரு செய்திக்குறிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது. அந்த செய்திக்குறிப்பில் மதிப்பிற்குரிய முதலமைச்சர் ஹானரபிள் சிஎம் விஜய் மீட் தமிழ்நாடு ஆளுநர் என்கின்ற வகையில் அந்த செய்திக்குறிப்பு என்பது இடம்பெற்றிருந்தது. நாளை தான் முதலமைச்சராக அவர் பதவியேற்பதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருந்த நிலையில் இன்று ஆளுநர் மாளிகையில் இருந்து வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய் என ஆளுநர் மாளிகை குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த செய்திக்குறிப்பு என்பது வெளியாகியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.